பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா இதோட ப்ரிவியூவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிச்சு பார்ப்போம். இவங்க ஸ்டார்டிங்ல கொடுத்த பிச் எல்லாமே நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா கொடுத்தாங்க. அதனால ஸ்கோர்ஸ் பெருசா வரல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஸ்கோர் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா ரிப்பீட்டடா ஒரே பிச்சில் ஆடிட்டே இருக்கிறதுனால. இப்ப நாளைக்கு வேற பிச், அதான் நாளைக்கு இல்ல, அந்த சண்டே இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல அவங்க புது விக்கெட் கொடுக்க போறாங்க. அந்த விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் சீமர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஹாரிஸ் ராவ் அண்ட் ஷஹீன் அஃப்ரிடி வில் பிளே கீ ரோல். இந்தியாவுக்கு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அபிஷேக் சர்மா தரமா தங்கமா பயங்கரமா ஆடி இருக்காரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அபிஷேக் சர்மா தவிர வேற யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அங்க இங்கே ஒரு 30 ரன் சூர்யா அடிச்சாரு ஒரு மேட்ச், திலக் ஒரு மேட்ச் அடிச்சாரு, ஒரு ஒமான் கூடயோ யூஏஇ கூடயோ சஞ்சு சாம்சங் வந்து ஒரு 50 ரன் அடிச்சாரு. ஸோ பெரிய பெர்ஃபார்மன்சஸ் இல்ல. பட் ஸ்ரீலங்கா கூட எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அபிஷேக்கும் அடிச்சிருக்காரு, சஞ்சுவும் அடிச்சிருக்காரு, திலக்கும் அடிச்சிருக்காப்ல. அதனால இந்தியா வந்து பேட்டிங் மட்டும் இல்லாம பவுலிங் சொல்லவே வேணாம். வருண், குல்தீப் எல்லாருமே வந்து ஒரு வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால இந்தியாவை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்தியா சேம் பிளேயிங் 11ஓட தான் போறாங்க.